Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா உருளைக்கிழங்கு வச்சு மசால் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த மசால் வறுவல் பாத்தீங்க அப்படினா எல்லா வகையான சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேணாம். இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதில் 5 உருளைக்கிழங்குங்கிறது கட் பண்ண அளவில் கப் சைஸில் சொல்லணும் அப்படின்னா மெஷரிங் கப் 1 கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா குழையக்கூடாது, மசியக்கூடாது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தா சரியாக இருக்கும். இப்படி அமுத்தி பார்த்தா வெந்திருக்கணும், குழையக்கூடாது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சோ இல்லை சல்லடையை வச்சோ வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா செஞ்சோம் அப்படின்னா அதோட ஷேப்பும் மாறாது, நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இலைகள் மட்டும் போட்டுட்டு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே வேக வச்ச உப்பு சேர்த்துருக்கிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிறதுக்கு பேனில் அப்படியே நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா எல்லாம் மசாலா உருளைக்கிழங்குல படுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைகள் சேர்த்துக்கிறோம். அதாவது கஸ்தூரி மேத்தின் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை நல்லா கைகளால் பவுடர் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூளை வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வேணுமோ மூடி வைக்காம திறந்தே நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.